இந்த சம்பவம் திருச்சியில் நடந்திருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாக இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாவோட ஒய்ஃப் ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க அண்ட் அவங்க இப்போ கையங்காலமாக மாட்டியிருக்காங்க. அண்ட் இவர் சொல்கிறதையும் கேளுங்க. என் பொண்ணாடி கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் பிள்ளை என் கூட சேர்ந்து சாக போறான். என் குடும்பமே நாசமா போச்சு. ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா இந்த சமூகம் அவங்கள சும்மா விட்டுருக்கோமா அண்ட் நம்மளும் தான் சும்மா விட்டுருப்போமா? அவங்கள இவன் இப்படி சீட் பண்ணிட்டான் அப்படி சீட் பண்ணிட்டான் நிறைய பேசி அவங்கள ஒரு வழியாக்கிட்டு இருப்போம். இப்போ கூட ரீசெண்ட் டேஸாக ஒரு பிரேக்கப் ஒன்று நடந்திருக்கு. பட் அதுலேயுமே பையன் தான் ஏமாந்துருக்கான். பொண்ணு சேஃப்டியாக மேரேஜ் பண்ணி தான் போயிருக்கு. அண்ட் இந்த அண்ணா பண்ண விஷயம் கண்டிப்பாக நான் 100% ராங் தான் சொல்லுவேன். பட் பண்ண அவங்களே அப்படி இருக்கப்ப நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க? இவங்க 2 பேர்னால அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கஷ்டப்படுது. அண்ட் இவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ட்ரெஸ்ஸு யார் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லு அவனை வெளில. நான் அடிக்கிறேன் சொல்றேன். வர சொல்லு. ஏய் வெளில வாடா. சின்னி போடா. வெளில வர சொல்லு. ஜோசப்